சார் 2026 தமிழக வெற்றி கழக வருகை வந்து யாருடைய வாக்கு வங்கிக்கு வந்து குறையும் சார்? இன்னும் ஒரு தடவை கூட தேர்தலை அவர் சந்திக்கலையே. தேர்தல் சந்திச்சா தானே தெரியும். தேர்தல் சந்திக்கிறதுக்கு முந்தி யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. சேலத்தில் பேசிக்கிட்ட விஜய் அம்மா வளர்த்த கட்சியும் எம்ஜிஆர் வளர்த்த கட்சியும் சரண்டர் ஆயிடுச்சு. அவருக்கு என்னங்க தெரியும்? ஒரு நிகழ்வு நடந்தது, நான் சொல்லக்கூடாது, திருப்பி திருப்பி கேட்கறதுனால நான் சொல்றேன். ஒரு பிரச்சனை நடந்தது, 72 நாட்கள் வீட்டு விட்டே வரல. ஏன் விஜய் வீட்டு வரலன்னு சொல்றாங்கிறாங்க. ஒரு தலைவரானா கேட்கத்தான் செய்வாங்க, அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். நீங்க எத்தனை கேள்வி கேட்குறீங்க? திருப்பி நான் பதில் சொல்ல கூட திருப்பி கேட்குறீங்களா? ஒரு கட்சி துவங்கி விட்டா அந்த கட்சியில நிர்வாகிகள் கேட்கின்ற கேள்விக்கும் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கும் பதில் சொல்வது அந்த கட்சியுடைய தலைவருடைய கடமை. ஆனா அந்த கடமை செஞ்சிருக்காரா? 15 நாள் அலுவலகத்தை மூடிட்டு போயிட்டாங்கல்ல. அப்புறம் எங்க போய் கட்சி நடத்தி மக்களுக்கு நன்மை செய்ய போறாங்க? ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய திறன் கூட அவருக்கு இல்லையே. எம்ஜிஆர் காலத்தில் அவளை பொதுக்குழு கூட்டம் கிடையாது. ஜெயலலிதா கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு தான் ஒரு பொதுக்குழு கூட்டம். ஆனால் எடப்பாடி 6 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு பொதுக்குழு கூட்டுறாரு. ஏன்னு சொன்னா போன பொதுக்குழுக்கும் இந்த பொதுக்குழுக்கும் எத்தனை பேர் ஷிஃப்டடு? செங்கோட்டையன் ஷிஃப்டடு, அன்வர் ராஜா ஷிஃப்டடு, ஏசிடி பிரபாகரன் ஷிஃப்டடு, மனோஜ் பாண்டியன் ஷிஃப்டடு, சின்னசாமி ஷிஃப்டடு, காலையில் ஷிஃப்டடு, ராத்திரி ஷிஃப்டடு, பகலில் ஷிஃப்டடு, ஒரு லிஸ்டே எடுத்து அது அவருடைய ஷிஃப்டட் லிஸ்ட். அதுக்கடுத்து டபுள் என்ட்ரின்னு ஒன்று இருக்கு. வேலமணி, தங்கமணி, இந்த மணியெல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் நடிகரோட போகலாமா, திமுக வரலாமா, அல்லது பிஜேபிக்கு போகலாமான்னு டபுள் மைண்ட்ல இருக்காங்க. அது ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கொண்டு இன்றைக்கு திமுக எதிர்க்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்குது. எல்லா கட்சிகளும் கூட்டணிகளை முடிவு செய்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. எல்லா விஷயத்தையுமே இப்பவே நம்ம போட்டு உடைச்சிட்டா என்ன அர்த்தம்? நாள் இருக்குது. இனி கூட்டணி கட்சிகள் இடத்தை முடிவு பண்ணணும், வேட்பாளர்களை முடிவு பண்ணணும், தேர்தல் நடக்கணும், வெற்றி அதனை சார்ந்த எந்தெந்த கட்சிக்கு எப்படி இருக்குது எல்லாம் சார்ந்துதான் தேசிய ஜனநாயக கூட்டணியும் வலுப்பெற்று உருப்பெற்று வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எந்த என்ஜின் எப்படி இருக்குங்கிறது இன்னும் ஒரு மாசத்துல தெரிஞ்சிடும். திரு விஜய் அவர் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். அவருக்கு எவ்வளவு உயரம் அரசியல் இருக்கிறது, மக்கள் செல்வாக்கு எவ்வளவு இருக்கிறது என்று தெரியாமல் 4 செவற்றுக்குள் உட்கார்ந்து கொண்டு ஏதோ சில அறிவுஜீவிகளை பணத்தை வைத்துக் கொண்டு எங்கேயாவது ஒரு இடத்தில் வாய்ப்பு கிடைக்காத என்று அலைகின்ற கூட்டத்தினுடைய அறிவுகளை ஏற்றுக்கொண்டு அவர் பிதற்றிக் கொண்டிருக்கிறார். அவரை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக பற்றி நம்ம தெளிவாக பேசிவிட்டோம். அவங்க யாருக்கும் திமுகவை எதிர்க்க எந்த திராணியும் கிடையாது. நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். களத்தில் இல்லாதவர்கள், மக்கள் மனசில் இல்லாதவர்கள், எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா இருந்தால் கூட இப்படி இவர்களை ஏன் அவர்களுக்கு அம்மா பேச விடாமல் வைத்திருந்தாலும் அவங்க எல்லாரும் இப்போ தெரிஞ்சிருக்கோம். ஸோ அவர் அனைவரும் புறக்கணித்த ஒரு அதிமுக பற்றி நாங்கள் பேச விரும்பவில்லை. இங்கே நடக்கின்ற 2026ஆம் ஆண்டு நடக்கின்ற இந்த தேர்தல் யுத்தம் என்பது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான யுத்தம் என்று அறிவித்தார்கள். இப்பொழுதுதான் அந்த தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான யுத்தத்தை நாம் தொடங்கி இருக்கின்றோம். இன்றைக்கு எத்தனை கட்சிகள் வந்தாலும் சரி, எத்தனை பேர் வந்து நின்றாலும் சரி, இது மக்களுக்கான போராட்டமாக இன்றைக்கு நம்முடைய தோழமை கட்சிகள் இதை நாம் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். மற்ற கட்சிகள் எல்லாரும் வாய்மூடி இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது குறித்து எந்த வாய் திறக்கவில்லை. ஆனால் மாறாக பாஜகவுக்கு அவர் எடுபடி எடப்பாடியாக அவர் மாற்றுகிறார்கள். அதே போல மற்றவர்கள், நம்முடைய விஜய் நம்முடைய முதல்வரை பார்த்து இந்த திட்டங்கள் குறித்து நாம் இப்பொழுது போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய முதலமைச்சரை பார்த்து முதல்வர் சிஎம் அங்கிள் என்று சொல்கிறார், அல்லது ஸ்டாலின் அங்கிள் என்று சொல்கிறார். நான் கேட்கின்ற இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்கிறோம், நீங்கள் உண்மையிலே தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால், இவ்வளவு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வழங்கவில்லை, மோடி அங்கிள் என்று சொல்லி பாருங்கள். உங்களால் சொல்ல முடியாது, உங்களுக்கு துணிச்சல் இல்லை. இன்னொருவர் இருக்கிறார், கையெழுத்துக்கு பேசுவார், வாயில பார்ப்பன கடப்பாறையை சொருகி இருக்கிறார்கள், அவரும் பேச முடியாது. ரசிகர் மன்றத்துக்காக 100 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்கும். 100 ரூபாய் டிக்கெட் 2000 ரூபாய்க்கு விற்கிறீங்க 4 நாளைக்கு. சொல்லுவா 500 கோடி சம்பாதிக்கிறான்றாங்க. 500 கோடி சம்பாதிச்சு 41 ஒரு யோசிச்சு பாருங்க. நீ நான் அந்த கூட்டம் நடத்துறேன், போற வழியில் யாரோ ஒரு சிலிண்டர் பறிச்சுறேன், நான் வீட்டுக்கு போலீங்கன்னா மரியாதையா இருக்குமா? நினைச்சு பாருங்க.
உங்களோட கூட்டத்துக்கு வந்த குடும்பம் 41 குடும்பம் நீங்க நாசா போயிருக்கு. நீ கொடுக்குற 20 லட்சம் மாசத்துக்கு 1600 ரூபா வட்டி 15,000 ரூபாய் கிடைக்க வட்டிக்கு போட்டான். அதை வச்சு குடும்பம் நடத்த முடியுமா? கல்யாணம் பண்ண முடியுமா? அந்த வீட்டுக்கு நீ போனையா? அந்த வீட்டுக்கு போன உயிர் அந்த 41 உயிரோட உயிர் மேல போனையா? நீ ஒரு கட்சி நடத்துற, அந்த கட்சி இந்த கட்சி மோசம், அந்த கட்சி மோசம். ஏயா நீ முதல்ல உன்னை திரும்பி பாரு. நீ எப்படி வளர்ந்து நினைச்சு பாரு. 100 ரூபாய் டிக்கெட் 2000 ரூபாய்க்கு விற்கிற, 100 ரூபாய் டிக்கெட் 200 ரூபாய்க்கு விய 99% சேர்த்து விற்கிறீங்களா? அதான் உனக்கு பணம் சேருது. நமக்காக ஒரு நிதி அமைச்சர் இந்தியாவில் இருக்கின்றார். நான் பல கூட்டங்களில் கூட தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்கின்றேன். இந்த வானத்திலிருந்து குதித்ததாக நினைப்பு அந்த நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அவரை போல அகமம் பிடித்தவரை நீங்கள் பார்க்கவே முடியாது. மக்கள் நலனில் கருத்தே இல்லை, அவர் அக்கறையே இல்லாதவர். எல்லோரும் அப்பொழுது கேட்டார்கள், தக்காளி விலை ஏறிவிட்டது என்று. நான் தக்காளி சாப்பிடுவதில்லை என்றார். வெங்காயம் விலை ஏறிவிட்டது, நான் வெங்காயம் சாப்பிடுவதில்லை என்கின்றார். கேஸ் விலை ஏறிவிட்டது, நீங்கள் விறகு இல்லை சமையல் என்றார். என்ன ஒரு மேதாவி, என்ன ஒரு அறிவாளி, என்ன ஒரு அறிவு ஜீவன். இவர் போய் பட்ஜெட் போட்டா தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அந்த அம்மா இதை ஓட்டுக்கிட்டு கேட்க வந்தா விடக்கூடாது. நீங்க அந்த கேள்வி கேட்டு உண்டு இல்லை என்று நாங்கள் என்னையா அவர் தலைவர் சொன்னது போல நாங்கள் என்ன இந்தியாவில் இல்லையா? தமிழ்நாடு என்ன இந்தியாவின் ஒரு அங்கம் இல்லையா? இந்தியாவை சேர்ந்த ஒரு மாநிலம் இல்லையா என்று நீங்கள் கேட்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.